சென்னையை அடுத்த தாம்பரம் சுற்றுவட்டாரத்தில் மழை பெய்து வருகிறது. விவரங்களை நமது செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், தாம்பரத்தில் மழை பொழிவு எப்படி உள்ளது? விவரங்கள். அதாவது முனிஷா, சென்னை மற்றும் புறநகர் பகுதியான ஆலந்தூர் விமான நிலையம், பல்லாவரம், குரோம்பேட், தாம்பரம், முடிச்சூர், வண்டலூர் அதன் சுற்றுவட்டார பகுதியில் காலையிலிருந்தே மேகமூட்டத்துடன் காணப்பட்டு சாரல் மழையானது பெய்து வந்தது. இந்த நிலையில் தற்போது தொடர்ந்து காற்றுடன் கூடிய கனமழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக தாம்பரம் அதன் சுற்றுவட்டார பகுதியில் வசித்து வரும் பொதுமக்கள் சென்னையில் பணிபுரிந்து வருவதால் பணி முடித்துவிட்டு சென்னை திரும்பும் பொதுமக்கள் மழையில் நனைந்தவாறு அவதிப்பட்டு சென்னை வீடு திரும்ப சூழ்நிலை ஏற்படுது. குறிப்பாக அதிகப்படியான வாகனங்கள் சென்னையிலிருந்து தாம்பரம் நோக்கி வருவதால் தாம்பரம் GST சாலையில் போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக அந்த போக்குவரத்தை சீர் செய்யும் கொட்டும் மழை என்றும் பாராமல் போக்குவரத்து போலீசார் மற்றும் சட்ட ஒழுங்கு போலீசார் போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். முனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சுரேஷ். சென்னை OMR சாலை உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்து வருகிறது. விவரங்களை நமது செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத், OMR சாலையில் மழை பொழிவு எப்படி உள்ளது? விவரங்கள். மோனிஷா, டிட்வா புயல் காரணமாக சென்னை OMR சாலை, சோழையநல்லூர், செம்மஞ்சேரி, துறைப்பாக்கம், பெருமுடி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென கனமழை பெய்தது. தொடர்ந்து விட்டு மழையானது பெய்து வருகின்றன. இதேபோல் சென்னை கிழக்கு கடற்கரை சாலை, நீலாங்கரை, பனையூர், குட்டிவாக்கம், பாலவாக்கம், ஈஞ்சம்பாக்கம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளிலும், அதே போல் புறநகர் பகுதிகளான மேடவாக்கம், பள்ளிக்கரணை, ஒட்டியம்பாக்கம், சித்தலப்பகம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் மழையானது பெய்து வருகின்றன. இன்று இரவு முதல் அதிக கனமழை இருக்கும் என்று அறிவிப்பு வந்த நிலையில் தற்பொழுது இந்த OMR ECR சாலைகளில் மழைப்பொழிவான தொடங்கியுள்ளது. வினோத், OMR சாலையில் எங்கேனும் மழை நீர் தேங்கி உள்ளதா? முக்கியமாக சுமார் அரை மணி நேரம் பெய்த மழைக்கு சில இடங்களில் மழைநீரானது தேங்கி நிற்கின்றன. இந்த OMR சாலை பொறுத்தவரை மெட்ரோ ரயில் பணிகளானது நடைபெற்று வருகின்றன. இந்த நேரத்தில் சாலைகளாக குறுகலாக்கப்பட்ட நிலையில் இந்த எப்போது மழை பெய்தாலும் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு அதிக கனமழை பெய்தால் இந்த பகுதியில் குளம்போல் காட்சியளிக்கும், கண்ணு கெட்டிய தூரம் வரை மழைநீராக காட்சியளிக்கும். இந்த OMR சாலையில் வாகனங்கள் செல்ல முடியாத அளவிற்கு இந்த பிரதான சாலையில் மழைநீர் சுமார் ஒரு அடிக்கு மேல் நின்று வாகன ஓட்டிகளுக்கு இடையூறு ஏற்படும். அந்த வகையில் தற்போது லேசான மழைக்கு அரை மணி நேரம் பெய்த மழைக்கு பல்வேறு இடங்களில் சாலையில் மழைநீரான தேங்கி நிற்கின்றன. இரவு முழுவதும் மழையானது தொடர்ந்து கனமழை பெய்து வந்தால் இந்த OMR சாலை தண்ணீர் காட்சிகளாக காட்சியளிக்கும். விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி வினோத். தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, டிட்வா புயல் தொடர்பாக செல்போன் குறுஞ்செய்தி மூலம் தமிழ்நாடு அரசு மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அபினேஷ். விவரங்கள். முன்னதாக டிட்வா புயல் முன் எச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பாக தமிழ்நாடு அரசுடன் மத்திய உள்துறை அமைச்சக அதிகாரிகளுடன் ஆலோசனை என்பது தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு அரசின் சார்பில் உள்துறை செயலாளர், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த புயலை எதிர்கொள்ளவும் புயலை எதிர்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் மீட்பு பணிகள் குறித்தும் இந்த ஆலோசனை என்பது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில தமிழ்நாடு அரசினுடைய வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் டிட்வா புயல் காரணமாக மாவட்ட நிர்வாகம் அந்தந்த பகுதிகளுக்கு செல்போன் மூலம் குறுஞ்செய்தி என்பது பொதுமக்களுக்கு அனுப்பப்படுகிறது. TNSDMA என்கிற அந்த எண்ணிலிருந்து பொதுமக்களுக்கு டிட்வா புயல் காரணமாக கனமழை பெய்யக்கூடும் என்பதால் தாழ்வான பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லவும், பொதுமக்களை பலவீனமான கட்டிடங்கள், மரங்களுக்கு கீழே நிற்க வேண்டாம் என்கிற அறிவுரை வழங்கக்கூடிய அந்த குறுஞ்செய்தி என்பது தமிழ்நாடு அரசுடைய வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் பொதுமக்களுக்கு குறுஞ்செய்தியாக அனுப்பப்படுகிறது. தொடர்ந்து தமிழ்நாடு அரசு மாநிலம் முழுவதும் இந்த புயலை எதிர்கொள்ளக்கூடிய முன் எச்சரிக்கை நடவடிக்கைகளை தொடர்ந்து கண்காணிப்பு மற்றும் தீவிரப்படுத்தி வருகிறது. மோனிஷா. அபினேஷ், தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்கள்ல கனமழையும் மிக கனமழையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு. நாளை தமிழ்நாட்டில் புயல் வந்து சென்னை நோக்கி வருது. இதை பற்றி தமிழ்நாடு அரசு மத்திய அரசிடம் ஏதேனும் தெரிவித்திருக்கிறதா? இந்த டிட்வா புயலை எதிர்கொள்ள ஏற்கனவே கூடுதலாக 10 தேசிய பேரிடர் மீட்பு படையினர் தமிழ்நாடு அரசு சார்பில் கேட்கப்பட்டிருந்தது. அந்த கோரிக்கை தற்போது கூடுதலாக ஏற்கனவே SDRF, NDRF சொல்லக்கூடிய
மாநில பேரிடர் மீட்பு படையினரும் அதே போல தேசிய மீட்பு படையினரும் 28 குழுக்கள் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறாங்க. கூடுதலாக இந்த புயலை எதிர்கொள்ள 10 பேரிடர் குழுக்கள் கேட்கப்பட்டிருக்கிறாங்க. அவர்களும் இன்றைக்கு குஜராத் மற்றும் வதோதரா ஆகிய பகுதியிலிருந்து சென்னை வந்து இறங்கக்கூடிய நிலையில கூடுதலாக ஏதேனும் வெள்ளப்பெருக்கோ அல்லது நிலச்சரிவு போன்ற பாதிப்பு ஏற்பட்டால் பொதுமக்களை மீட்பதற்கான உரிய உபகரணங்கள், குறிப்பாக ஹெலிகாப்டர் உள்ளிட்ட வசதிகள்லாம் குறித்தும் இன்றைக்கு மத்திய அரசிடம் கேட்க திட்டமிட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த நிலைமை என்பது தற்போது கட்டுக்குள் இருப்பதனால் இந்த புயலினுடைய வேகம், அதனுடைய தாக்கம் குறித்து எடுத்துரைப்பாங்க. அவ்வப்போது தொடர்ந்து மத்திய அரசிடம் தொடர்ந்து எடுத்து வச்சு வராங்க. அரசும் தொடர்ந்து இந்த புயலுடைய தீவிரத்தை கண்காணித்து வருது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி அபினேஷ். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் டிட்வா புயலால் சேதமடைந்த நெற்பயிர்கள் பாதிப்பு குறித்து 2 நாட்களில் கணக்கெடுப்பு பணிகளை முடித்து அரசுக்கு அறிக்கை அளிக்கப்படும் என்று ஆட்சியர் ஆகாஷ் தெரிவித்துள்ளார். நமது செய்தியாளர் பாலமுத்துமணிக்கு அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். மாவட்டத்தில் எந்த அளவுக்கு முன்னேற்பாடு பணிகள் செய்யப்பட்டிருக்கு? மாவட்டத்தில் மழை எப்படி சார்? இப்போ டிட்வா புயல் காரணத்தினால நேற்று இரவு நேரத்திலிருந்து ஆரம்பித்து வேதாரண்யம் மற்றும் கோடியக்கரையில் நேற்று இரவு மிக கனமழை பெய்துள்ளது. மார்னிங்லேருந்து நாங்கள் ஒரு குழுவாய் கலெக்டர், மானிட்டரிங் ஆஃபீஸர், எஸ்பி, அப்புறம் தேசிய பேரிடர் மீட்பு குழுவின் குழு தலைவர் அவர்களும் வந்திருக்கிறார்கள். அப்போது நம்ம சேர்ந்து இதே மாதிரி வல்னரபிள் ஏரியாஸ் எங்கெல்லாம் இருக்கிறது, எங்கெல்லாம் தூர்வாரும் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது, எங்கெல்லாம் கேம்ப்ஸ் முகாம்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது, இதெல்லாம் பார்த்து ஒரு 8 இடத்தை முடித்து இப்போ 9வது இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஸோ தொடர்ந்தும் மீதியுள்ள வேதாரண்யம் சைடு வரைக்கும் போய் எங்களை பாதிக்கக்கூடிய இடங்களை எல்லாம் பார்வையிடுறதுக்கு எல்லாம் இப்போ பிளான் பண்ணிட்டு இருக்கோம். பயிர் பாதிப்புங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு? கணக்கெடுப்பு பணிகள் நடைபெற்று இருக்கா? நீர் வடியறதுக்கான நடவடிக்கை மேற்கொள்ளும்? ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா சுமார் உத்தேச கணக்குப்படி ஒரு 5000 ஹெக்டருக்கு மேற்பட்ட இடம் நீர் மழையால் மூழ்கப்பட்டுள்ளது. இது ஒரு மழை இன்றைய சாயந்தரம் மழை கொஞ்சம் கம்மியாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது வடிய ஆரம்பிச்சிடும். உடனே கணக்கெடுப்பு பணிகளும் இந்த டாக்குமெண்டேஷன், போட்டோஸ், வீடியோஸ் கரெக்டாகி வில்லேஜ் வாரியாக எடுத்து வைக்க சொல்லியிருக்கிறோம். அதே போல் இப்போ கைபேசி செயலி வழிதான் இந்த அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸ் இந்த கணக்கெடுப்பு பணிகளை செய்யக்கூடும். அந்த கணக்கெடுப்பு பணிகளும் போயிட்டு இருக்கிறது. அதுவும் 2 நாட்களுக்குள்ள இதெல்லாம் எவ்வளவு தூரத்தில் நமக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்கிற கணக்கெடுத்து அரசாங்கத்துக்கு ப்ரொபோசல் அனுப்பப்படும். புதுச்சேரி கடற்கரை சாலைக்கு செல்ல பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் கடற்கரை சாலை முழுவதும் வெறிச்சோடி காணப்படுகிறது. விவரங்களை நமது செய்தியாளர் இளவமுதன் வழங்க கேட்கலாம். இளவமுதன், விவரங்கள். புதுச்சேரியில் காலை முதல் மழை இல்லாத நிலையில் காணப்பட்டது. மதியத்துக்கு பிறகுதான் மழை தற்போது துவங்கி இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 2-4 மணி நேரமாக மழை பெய்து வருகிறது. விடாது பெய்த மழையின் காரணமாக சாலைகளில் மழைநீர் தேங்கி இருக்கிறது. ஏற்கனவே பாதுகாப்பு கருதி புதுச்சேரி அரசு கடலோர பகுதியில் யாரும் செல்லக்கூடாது என்பதற்கு தடை வைத்திருக்குது. நேற்று இரவு முதல் கடற்கரைக்கு செல்லும் அனைத்து சாலைகளும் போலீசாரால் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு தடுக்கப்பட்டுள்ளது. இதனால் கடற்கரை சாலை முழுமையாக வெறிச்சோடி காணப்படுகிறது. விடுமுறை நாளில் மக்கள் அதிகம் காணப்படும் இந்த பகுதி மக்கள் கடற்கரைக்கு செல்ஃபி எடுக்கக்கூடாது, கடற்கரைக்கு செல்லக்கூடாது என்பதற்காக தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி இந்த பாதிப்புகள் ஏதாவது இருக்கிறதா என்பதை புதுச்சேரி முழுவதும் சுற்றி காரில் பார்த்துக் கொண்டு வருகிறார். நகரப்பகுதியில் குறிப்பாக இந்திரா காந்தி சிலை, ராஜீவ்காந்தி சிலை சதுக்கம், சிவாய் சிலை சதுக்கம் போன்ற பகுதியில் அடிக்கடி மழைநீர் தேங்கி இருக்கும். அதனையும் பார்த்தார். அப்பொழுது பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு மழைநீர் தேங்காமல் மக்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். அப்போது செய்தியாளர்கள் கேட்டபோது மழை பாதிப்புகளை நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காரைக்கால் மற்றும் புதுச்சேரியில் பெய்து வரும் மழை குறித்தும் கொண்டிருக்கிறோம். மாவட்ட ஆட்சியரும் மற்ற அதிகாரிகளும் தொடர்ந்து ரவுண்ட்ஸில் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். மழையின் பாதிப்பை பொறுத்து அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கார் மோனிஷா. புதுச்சேரி விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி இளவமுதன்.